ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு பரோட்டா சால்னா ரெசிபி பார்க்கலாமா? பரோட்டா மாவு பிணையிறதுக்கு மைதா மாவு 8 கப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய். தண்ணி ஊற்றி பிணையிறதுக்கு முன்னாடி மாவோட உப்பு, எண்ணெய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிடணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா மாவு சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். மாவை இப்போ முக்கால்வாசி பிணைஞ்சு எடுத்தாச்சு. அது கூட இப்போ கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு வச்சிடலாம். இப்போ நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ மாவில் கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் ஊறட்டும். அடுத்து சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சால்னாக்கு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். 3 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 5 தக்காளியும் கட் பண்ணி வச்சிடலாம். இது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. சால்னா செய்கிறதுக்கு முக்கியமான மசாலா இதுதான், அதையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். 1/2 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, 1/4 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் ஒரு சுற்றி எடுத்துட்டு 4 பச்சை மிளகாயும் இதோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கொஞ்சம் பெருஞ்சீரகம், 1 பட்டை, 2 ஏலக்காய், 5-6 மிளகு, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச கறி மசாலா 2 ஸ்பூனு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனு, கூடவே சால்னாக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா லைட்டாக வதங்கின அப்புறம் கழுவி வச்ச கறியை இதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். கறி லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வர்றதுக்குள்ளே இப்போ பரோட்டாக்கு ஷேப் ரெடி பண்ணிடலாம்.
மாவு நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ திருப்பி இதை நல்லா கல்லில் வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா பிணைஞ்சு இப்போ உருண்டையும் போட்டு வச்சாச்சு. இப்போ கல்லில் நல்லா எண்ணெய் ஊற்றி மாவை பரத்த ஆரம்பிச்சிடலாம். நமக்கு கடையில் மாதிரி வீச்சு பரோட்டாலாம் போட தெரியாதுங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் ஒரு பரோட்டா. இந்த மாதிரி மாவை நல்லா மெலிசாக பரத்திட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் உள்ளே தடவிடணும். அப்போ தான் சுட்டு எடுக்கையில் லேயர் லேயராக பரோட்டா அழகாக வரும். இப்போ குக்கர் 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சால்னா ரெடி ஆயிடுச்சு. மேலே மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். இப்போ கல் காஞ்சதும் பரோட்டாவை 2 பக்கமும் நல்லா எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்தா பரோட்டாவும் ரெடிங்க. இப்போ ஃபைனல் டச்சா கொதிக்க இருக்க பரோட்டாவை 4 தட்டு தட்டி சுட சுட இருக்க சால்னால ஊற போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அல்ட்டியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, பரோட்டாவும் சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்குறேன். பாய்.